வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாறுமாறான ஒரு அனிமையான சோலோ லெவலிங்கோட சீசன் 2 தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. 7வது எபிசோட்ல ஒரு ஆக்டருக்கு ஹண்டர் பவர் கிடைச்சிருக்கு. அதனால மொத்த பிரஸும் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் முன்னாடி நிக்குது. நம்ம ஹீரோவோட பவரை மறுபடியும் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான். நம்ம சேர்மேன் அவனை தனியா கூட்டிட்டு போய் ரகசியமா ஒரு ரூம்ல வச்சு உங்ககிட்ட என்ன பவர் இருக்கு காட்டுன்னு சொல்ல ஒரே ஒரு ஷேடோ மட்டும் வர வச்சு காட்டுறான். அவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு கேட்க மொத்த ஷேடோ ஆர்மியும் வர வைக்க எல்லாரும் மிரண்டு போறாங்க. வெளியே இருக்க 2 எஸ் ரேங்க் இருக்கும், உள்ள ஏதோ பெரிய பவர் இருக்குன்னு புரியுது. வெளியே வந்த உடனே 2 பேரும் நம்ம கில்ல வந்து சேர்த்துக்கோன்னு சொல்ல இவன் 2 பேரையும் கண்டுக்காம வெளியே வந்தா மொத்த பெருசா அவனை சூழ்ந்துறானுங்க. சவுத் கொரியாவோட 10வது எஸ் ரேங்க்ன்றதுனால இதை நம்ம தங்கச்சியும் நியூஸ்ல பாத்திருப்பா. ரிப்போர்ட்டர் கண்ணுல மாட்டாம எப்படிங்கிறது தப்பிச்சு போகணும்னு கேட்க ஒரு எஸ் ரேங்கரே பார்க்காத மாதிரி ஸ்டெல்த்தையும் ஸ்பீடையும் வச்சு தப்பிச்சு போனதுல 2 எஸ் ரேங்கரும் மிரண்டு போயிடறானுங்க. நம்ம பையன் ஆயுதம் வாங்க கடைக்கு போவான். அங்க போய் பார்த்தா விலையெல்லாம் தாறுமாறா இருக்கிறத பார்த்துட்டு இவன் இன்வென்ட்ரியில வாங்கினதெல்லாம் கொடுத்தா ஏதாவது தேருமான்னு பார்க்க 3 லட்சத்துக்கு வாங்கினதெல்லாம் 10 லட்சம்னு போகுது. சரின்னு அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு வித்துறான். வீட்டுக்கு போய் தங்கச்சி கிட்ட நான் இன்னொரு 1 வாரம் வர மாட்டேன், பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புற நேரமா பார்த்து நம்ம ஹீரோ அவன் கில்ல சேர மாட்டேன்னு சொன்ன உடனே அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு ஹீரோவோட சேர வந்திருப்பான். இவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு ஆர்க் நிப்பாட்டிட்டு போறான். அம்மாவை காப்பாத்துறதுக்கு அந்த டஞ்சனுக்குள்ள 3வது வாட்டி போனான். இவனோட ஷேடோ ஆர்மி எக்கச்சக்கமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சு கொள்ள முடியுது. அதுல இவன் நடந்து வரத பார்த்தே ஒரு நைட் மான்ஸ்டருக்கு கை கால்லாம் உதறுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.